போல செஞ்சுன்னு இருக்கோம். எல்லாம் தொடர்ந்து பெரியவாளுடைய அனுகிரகத்தினால இப்படி நடந்துட்டு இருக்கு. மாமா, மெட்ராஸில் மழை இல்லாத போது எல்லாரும் போய் பெரியவாள்கிட்ட போய் மழை பெய்யணும்னு கேட்கும்போது பெரியவா உங்களை கூப்பிட்டு ஏதோ ஒரு ரகசியம் சொன்னால அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் நடந்துட்டு எல்லாம் ஆறதுக்குள்ளே எனக்கு வயசாகிடுது, கல்யாணம் ஆகிடுது. அப்படி கல்யாணம் ஆனப்புறம் நான் ஒரு தூரம் சங்கர ஜெயந்திக்காக பம்பாய் சங்கர மடத்தில் போய் சங்கர ஜெயந்தி அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ இந்த மெட்ராஸ்லேருந்து எல்லோரும் வந்துருந்தா, பெரியவா சதாராகிட்ட எங்கேயோ இருந்தா, ஒரு நதிக்கரையில் இருந்தாவா. அப்போ எல்லோரும் சொன்னால் மெட்ராஸில் மழையே கிடையாது, ரொம்ப சிரமமாக இருக்குது, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பெரியவாள்கிட்ட மெட்ராஸ்காரெல்லாம் கேட்குறா. பெரியவா அன்றைக்கி ஏகாதசியோ நூத்தரில் ஸ்நானத்துக்காக வந்துட்டே இருக்கா, நடந்து வந்துட்டே இருக்கா. நாங்கள்லாம் பெரியவாளோடைய கூட வந்துட்டே இருக்கோம். அப்போ திடீர்னு கூட்டா, வேத சுகோமம் பண்ணியிருக்கியான்னா என்ன. நானும் அவ்வளோ தூரம் வளர்ந்துள்ளே தெரியல, ஒன்றும் தெரியல, ஏதோ போகிறேன் பண்ணி வைக்கிறேன் எல்லாம் பண்ணுறேன், இந்த ஹோமம் அப்படின்னதே இல்லை. பண்ணலையே, எனக்கு தெரியலையே அப்படின்னு. அப்படின்னாக்க இந்த இடத்துக்கு போய் இன்னாரை பார்த்துட்டு அந்த ஹோமம் பண்ணிவிட்டு நீ ஊருக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு, மழை பெய்யணுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்லி ஜபம் ஹோமம்லாம் பண்ணாக்க அப்படின்னு இங்கே வா அப்படி சொல்லி நாங்கள் எல்லோரும் சங்கர ஜெயந்தி முடிச்சுட்டு வைதிகாலாக கூட்டமாக அந்த ஊரில் இறங்கி பெரியவாளை பார்த்துட்டு ஊருக்கு போகணுன்னு இறங்கியிருக்கோம். எல்லாரையும் கூப்பிடு, அந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னா உடனே எல்லாரும் அந்த மந்திரத்தை, வருண ஜபத்தினுடைய மந்திரத்தை எல்லா ரிக்வேதிகள் நாங்கள் போனவன் எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தோம். பெரியவா ஒரு 4 முழுக்க மூழ்கினா அவ்வளோதான். அன்றைக்கி கொட்டுன்னு மெட்ராஸில் கொட்டிடுத்து. நான் மெட்ராஸ்லேருந்து இறங்கிவிட்டேன். மெட்ராஸில் இவ்வளோ மழை பெய்யுறதே, இனிமேல் இந்த வேத சுகமம், வேத சுகமன்னாக்க வருணப்பிரகாசமான மந்திரத்தினால ஹோமம் பண்ணுறது. அந்த சமித்துக்கு பேர் வேதசம்னு பேரான், அதுவே எனக்கு தெரியாது. நீர்நூச்சி சமித்து, அந்த நீர்நூச்சி சமித்து வேதசம்னு பேர். அது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரியவா மறைச்சு, அப்படி வேண்டா நீர்நூச்சி சமித்து தெரியாதா பண்ணப்படாதான்னு கேட்கலாமோ இல்லையோ, கேட்கல, வேதசம்னு நிறுத்திவிட்டார். நானும் அங்கே போய் இறங்கினேன். மழை குட்டுன்னு கொட்டுறது. எல்லாரும் கேட்குறா, இனிமேல் வேத சோமம் எதுக்காக பண்ணணும், பெரியவாளுக்கு தகவல் தெரிவிச்சுட்டு சொல்லுவோம் அப்படிங்கிறா. உடனே நமக்கு வேண்டிவா அங்கே பிரமுகால் இருக்கா, ராமு மாமா, இந்த குருமூர்த்தி மாமா, அவாத்துக்கு போய் இறங்கினேன். ஏன்னா கண்ணன் சுவாமிகள்னு இருந்தார், அவர் தான் அவள் மாமா. அவர் சொன்னால் எங்கள் ஆற்றுல போய் இறங்கி மருமானை விட்டு எல்லாம் பண்ண சொல்கிறேன்னு விட்டார். அங்கே போய் இறங்கிவிட்டோம் எல்லாருமா. அப்புறம் தான் திருப்பியும் காமாட்சி கோவிலுக்கு வந்தேன். உங்கள்கிட்ட ஏதாவது சமித்து மிச்சம் இருக்கா, ஏதாவது கிடக்குங்க, என்ன சமித்து வேணும் அப்படின்னா, வேதசமா ஒரு ஊராக அடுக்கி வச்சுருக்கேன், இப்போ தான் நாங்கள்லாம் ஹோமம் முடித்தோம், வாங்கி எடுத்துகிட்டு போ அப்படின்னு விட்டார். உடனே கண்ணன் சுவாமிகிட்ட சொன்னேன், மருமான்